மூன்று விஷயங்களில் நாம் காட்டக்கூடிய பேணுதல் மூன்று பெரும் பாக்கியங்களை அள்ளித் தருகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்வான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீதம் செலுத்துவதை, பிறருக்கு உபகாரம் செய்வதை, உறவினர்களுக்கு கொடுத்து வாழ்வதை உங்களுக்கு ஏவுகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான். இந்த மூன்று விஷயங்களால் என்னென்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது, முதல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய அதில் நீதம், சத்தியத்தோடும் நேர்மையோடும் வாழ்பவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறக்கின்ற குழந்தைகளையும் அந்த தன்மையுடையவர்களாக இன்ஷா அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். ஏனென்றால் அவன் தொடர்படியாக சத்தியத்திலும் உண்மையிலும் இருக்கும்போது அவனுடைய ஜீன்கள், அவன் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் புனிதத்துவம் பெறுகின்றன, பரிசுத்தம் பெறுகின்றன. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனிடமிருந்து அவன் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறான்? இந்த சத்தியத்தையும் நேர்மையையும் இன்ஷா அல்லாஹ் கடத்தாட்டுகிறான். அதனால தான் எத்தனையோ குடும்பங்களில் நம்ம பார்க்குறோம், தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்ற மாதிரி பெற்றோர்களைப் போலவே பிள்ளைகளும் ஒரு பெரிய அளவுக்கு உலகத்தில் நம்பிக்கை வைப்பார்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஹ்சான் என்று சொல்லக்கூடிய உபகாரம் செய்தல். உபகாரம் செய்தல் என்று சொன்னால், ஒருத்தர் எனக்கு நல்லது செஞ்சிருக்கிறார் என்று சொன்னால் பிரதி உபகாரமா நான் 2 நல்லது செய்கிறது, 3 நல்லது செய்கிறது, 4 நல்லது செய்கிறது. ஒருத்தர் எனக்கு தீமையை செய்திருந்தாலும் அவருக்கு நான் இஹ்சானா இருக்கிறது, அவருக்கு நல்லது செய்கிறது. இது மனிதத்தினுடைய உச்சம். அன்பிற்குரியவர்களை, இந்த இஹ்சானும் என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆபத்தான நேரங்களில் ஒரு கையறு நிலை வரும்போது இந்த இஹ்சான் என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். யாருக்கு நம்ம உதவணுமோ அவங்க மூலமாக அந்த ஆபத்து முசீபத்து என்ன செய்யணும்னு சொன்னால் களையப்படும். பாத்தியப்பட்ட மக்கள் நம்ம ஆபத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், நாம கையறு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக உதவுவாங்க. இந்த இஹ்சான் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் இது சாத்தியம். மூன்றாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஈதாஇல் குர்பா, உறவினர்களுக்கு ஈந்து வாழு, உறவினர்களுக்கு கொடுத்து வாழு அப்படின்ற இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால், உறவினர்களுக்கு கொடுத்து வாழுன்ற இந்த கட்டளையை நாம் பின்பற்றுறதுனால அல்லாஹ் பெரிய அளவுக்கு பெனிஃபிட்டை வைக்கிறான். துன்பத்தில் தோள் கொடுப்பவனும் உறவினன் தான், ஆற்றாமை ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் நமக்கு ஆறுதல் சொல்லுபவனும் உறவினன் தான். இந்த உறவுகள் இருந்தால் தான் நம்மளால் காரியங்கள் எல்லாம் சரியான முறையில் என்ன செய்ய முடியும், காரியங்களை வெற்றியாகவும் முடிக்கவும் முடியும். உறவுகள் இருந்தால் தான் கல்யாணத்தை சிறப்பாக நடத்த முடியும். உறவுகள் இருந்தால் தான் ஒரு மௌத்தை நல்ல விதமாக அடக்கம் பண்ண முடியும். வெளியூருக்கே போகிறோம், நம்ம வீட்டையும் பாதுகாக்கணும், நம்ம பிள்ளைகளையும் பாதுகாக்கணுன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது உறவுகளுக்கு நீங்கள் ஈதாஇல் குர்பா நீங்கள் கொடுத்து நல்லபடியான முறையில் அவங்கள்ட்ட நல்லபடியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவன் என்ன செய்வான்? மனதால் உங்களுக்கு உதவுவான். சகோதரர்களே, படைத்தவனுடைய தெய்வ வாக்குகளான இந்த 3 கட்டளைகளை பின்பற்றி நடந்து அதில் கிடைக்கக்கூடிய பலாபலன்களை பெறக்கூடிய தௌஃபீத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் ஜஸாக் அல்லாஹ். இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள், பிறருக்கும் பகிர்ந்து நன்மைகளை கொள்ளையிடுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.